I'll give you an example. Let's go to Mark chapter 6. மார்க் 6ஆம் அதிகாரத்துக்கு போய் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். You know, oftentimes people take very lightly Jesus' great efforts on earth sometimes. அநேக நேரத்தில் இயேசுவினுடைய இந்த காரியங்களை ரொம்ப லேசா நினைச்சிடுறாங்க மக்கள். The normal course of thinking was, oh, he's Jesus, he's the son of God. This is nothing for him. He can easily do என்ன நினைக்கிறாங்க, அவரு தேவகுமாரன் இயேசு, அவர் இப்படி பண்ணார் அப்படி பண்ணார் அப்படிதான். But we forget that he was fully man, not only fully God. அவர் முழுமையாய் தேவன் மட்டும் இல்ல, முழுமையாய் மனிதனாய் வந்தார்னு மறந்துறோம். As fully man, he was thirsty, he was hungry, he was tired, he was sleepy, all of those things. அவர் மெய்யாகவே உண்மையாகவே மனிதனாய் இருந்தபடியினால் அவருக்கு தூக்கம் வந்தது, பசி எடுத்தது, தாகம் எடுத்தது, எல்லாம் இருந்தது, மனுஷனுக்கு எல்லாம் இருந்தது. You know, look at this passage here. இந்த பகுதியில பாருங்கள். This is an important time because in verse 10 we read, Mark chapter 6 verse 10 we read that John the Baptist has been killed, beheaded in prison. மார்க் 6:10ல வாசிக்கிறோம், யோவான் ஸ்நானகன் சிறைச்சாலையிலிருந்து பிறகு சிறைச்சேதம் பண்ணப்பட்டான். You know how he was killed, very brutally. எப்படி ரொம்ப பயங்கரமான விதத்தில் அவன் கொல்லப்பட்டான் என்பது தெரியும் உங்களுக்கு. Right, his head was cut off and served on a platter to the king, you know. அவனுடைய தலையே வெட்டி கொடுத்தாங்க தட்டில் வச்சு. And after that happened, his disciples came and buried his body and all that. அது நடந்த பிறகு அவருடைய சீஷர்கள் வந்து அவரை அடக்கம் பண்ணினார்கள். Then the news reaches Jesus. அந்த செய்தி இயேசு வண்டில வருகிறது. After he hears the news in verse 30 and 31, 30-31 வசனங்களிலே அந்த செய்தி வந்தவுடன் Jesus says to his disciples, come away by yourselves to a desolate place and rest a while. Verse 31. Mark 6 is it? Yeah. Mark 6:31. 6:31. இயேசு அவர்களை நோக்கி வனாந்தரமான ஒரு இடத்திற்கு தனித்து சற்றே இளைப்பாறும்படி போவோம் வாருங்கள் என்றார். If you read the parallel passage in Matthew chapter 14, same incidents in Matthew chapter 14, இதே சம்பவம் மத்தேயுவிலும் சொல்லப்பட்டிருக்குது. அதை வாசித்தீங்கன்னா it's very clear that when Jesus heard the news about John the Baptist's death, that's when he went into this desolate place by himself. அங்கே கிளியரா சொல்லப்பட்டிருக்கிறது, யோவான் ஸ்நானகன் இப்படி கொல்லப்பட்டான் என்பது கேட்ட உடனே தனித்து எல்லாரை விட்டு தூரமாக ஒரு தனியா ஒரு இடத்துக்கு போயிட்டாருன்னு கேள்விப்படுறோம், வாசிக்கிறோம். I think Jesus would have been affected emotionally by the death of John the Baptist. யோவான் ஸ்நானகன் இப்படி மரித்தது இயேசுவுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்திருக்கும். Because he had a special place for John the Baptist. யோவான் ஸ்நானகனுக்கு அவருடைய இதயத்தில் ஒரு விசேஷ இடம் இருந்தது. Right, John the Baptist was the one who prepared the way for him. இவருக்காக வழியை ஆயத்தம் பண்ண வந்தவன் அவன். And he speaks very highly of John the Baptist as the greatest person in the old covenant. யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லும்போது பழைய உடன்படிக்கையின் தீர்க்கதரிசிகளிலேயே அவனுக்கு ஒத்த யாரும் இல்லை, அவன்தான் மிகப்பெரிய தீர்க்கதரிசி. Imagine how he would have felt after when he heard the news of his head being cut off and he died in that way. தலை சிறைச்சேதம் பண்ணப்பட்டு இப்படி அவன் கொடூரமான விதத்தில் கொல்லப்பட்டான் என்று கேள்விப்பட்ட போது இயேசுவுக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க. You see, Jesus had a soft heart. இயேசுவுக்கு ரொம்ப மிருதுவான இருதயம் இருந்தது. He would have, I believe he would have mourned it even. அவன் இறந்ததை அவர் இறந்ததினாலே துக்கப்பட்டிருப்பார். We are not told, but I don't think it's a stretch of imagination to think that. துக்கப்பட்டார் என்று சொன்னால் அப்படி சொல்லலைங்க, ஆனால் துக்கப்பட்டார் என்று சொல்வது தவறாகாது. You know, he wants to go to a desolate place and deal with this. தனித்து யார் இல்லாத ஒரு இடத்துக்கு போவோம், போய் இதை டீல் பண்ணுவோன்றார், இதை சமாளிப்போம். He wants to think about what has happened. என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் உட்கார்ந்து யோசிச்சு தன்னை தேற்றிக்கொள்ளணும். And another reason is he wants to rest. He wants rest for himself and the disciples. களைப்பையும் கொஞ்சம் சரி பண்ணிக்கொள்ளணும், இளைப்பாறணும்ன்றாரு. You know, it says in verse 31 in Mark 6. 6:31 பாருங்க. The last part of the verse says, many were coming and going and they had no time even to eat. அடுத்த லைன் சொல்லுது, ஏனெனில் வருகிறவர்களும் போகிறவர்களும் அநேகராக இருந்தபடினால் போஜனம் பண்ணுகிறதற்கும் அவர்களுக்கு சமயம் இல்லாமல் இருந்தது. Think about this. John the Baptist died a brutal death. They don't even have time to eat. Many are coming. Constant ministry can drain you, my friend. யோவான் ஸ்நானகன் ஒரு பக்கம் சிறைச்சேதம் பண்ணப்பட்டு கொடூரமாய் கொல்லப்படுகிறான், அந்த செய்தி வருது. ஜனங்க வந்துகிட்டே இருக்கிறாங்க, அவர்களுக்கு ஜெபம் பண்ண வேண்டியதா இருக்கு, சோமாக்க வேண்டியது எல்லாம் இருக்குது. In fact, pastors have one of the higher rates of giving up on their profession and going away. போதகர்கள் தான் தங்களுடைய ஊழியத்தை விட்டு போகிறதுங்கிறது போதகர்கள் மத்தியிலே ரொம்ப அதிகமாக நடக்கிற ஒன்று சில உலகத்தில் சில பகுதிகள். Because ministry can be very draining. ஏனென்றால் ஊழியம்
உங்களை அப்படியே கசக்கி புளிஞ்சு எடுத்துரும். And they didn't have time to eat also. அவங்களுக்கு சாப்பிட கூட நேரம் இல்லை. So Jesus says, come, let's go away to a separate place. ஆகவே தனியா ஒரு இடத்துக்கு போவோம் இளைப்பாறுறதுக்குன்றாங்க. And then verse 32, they go away. 32ஆம் அதிகாரத்தில் அவர் தனியாய் ஒரு படவில் ஏறி வனாந்திரமான ஒரு இடத்துக்கு போனார்கள்னு வாசிக்கிறோம். But the crowd saw them go away. அவர் புறப்பட்டு போகிறது அடுத்த வசனம் சொல்லு, ஜனங்கள் கண்டார்கள். That's verse 33. அது 33. And they ran following there on foot from all the towns, got there ahead of them, it seems. அவரை அறிந்த அநேகர் சகல பட்டணங்களிலிருந்து கால்நடையா இடத்துக்கு ஓடி அவர்களுக்கு முன்னே அங்கே சேர்ந்து அவரிடத்தில் கூடி வந்தார்கள். Here is Jesus trying to get away from the crowds. இயேசு இவங்களை விட்டு ஓடி போய் எங்க தனியா கொஞ்ச நேரம் இருக்கலாம்னு பார்க்கறாரு. But they are ahead of him and they go and reach the place waiting for him. அவரை காட்டில ஃபாஸ்டா ஓடி அவருக்கு முன்னால அங்க போய் காத்துட்டு இருக்காங்க வர்றாரு. And then that amazing verse 34. 34 ஒரு ஆச்சரியமான ஒரு வசனம். Here is a man who's affected in his emotions, tired, hungry, களைத்து சஞ்சலப்பட்டு பசி எடுத்து அப்படி வர்றாரு. Verse 34. 34. When he went ashore, he saw a great crowd. He had compassion on them because they were like sheep without a shepherd. இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியினால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். In the midst of all his needs, he has compassion on the people. அவருக்கு இவ்வளவு தேவை இருக்குது, இருந்தாலும் ஜனங்கள் மேல மனதுருகிறார். He could have easily said enough ministry for today, you know. ஈஸியா சொல்லிடலாம், கதவை போட்டுட்டு இன்னைக்கு ஊழியம் முடிஞ்சது, க்ளோஸ். He had every right and justification to do that. அது செஞ்சாலும் அதுல தப்பு இல்லை, நியாயம்தான். But I want you to see how he sees the needs of others greater than his own needs. மற்றவருடைய தேவை இவருடைய தேவையை காட்டிலும் பெருசுங்கிறத பார்க்கிறார். He had compassion on them. அவர்கள் மீது மனதுருகிறார். That word is one of the richest words in the Greek language. அந்த கம்பேஷன், மனதுருகுதல் என்ற வார்த்தை கிரேக்க மொழியில ஒரு ரொம்ப அர்த்தம் நிறைந்த வார்த்தை. And then the next sentence reads, verse 34, and he began to teach them many things. அடுத்தது மனதுருகி என்ன செய்தாராம், அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். Why did he teach? ஏன் உபதேசிக்க தொடங்கினார்? Because he had compassion on them. ஏனென்றால் மனதுருக்கம். Not just because there was a great crowd. நல்ல பெரிய கூட்டம் வந்துச்சு, ஒரு பிரசங்கம் பண்ணிடலாம்னு நினைக்கல. Why did he teach? ஏன் போதித்தார்? He had compassion on them. மனதுருக்கம். Why did he heal? ஏன் சுகமாக்கினார்? In many other places where the miracles are happening, you will see the reason he heals people is many times he had compassion on them. அநேக நேரத்தில் அவர் சுகமாக்கும் போது ஏன் சுகமாக்குறார்? அவர் மேல் மனதுருகி அவளை சுகமாக்குறார். Some people think he healed to show his great power. சிலர் நினைக்கிறாங்க இவர் பெரிய வல்லமையை ஷோ காமிக்கிறதுக்காக பண்ணார். Sometimes that may be true. ஒருவேளை சில நேரத்தில் வல்லமையை காட்டுறதுக்காக பண்ணிருக்கலாம். Most of the time it's not true actually. ஆனால் முக்காவாசி நேரம் அதுக்காக பண்ணவே இல்லை. In fact, in the one place where they said, show your great power like you showed in Capernaum, in Nazareth, show in your hometown. கேட்டா ஒரு இடத்துல சொல்றாங்க, கப்பர்நகூமிலும் நாசரேத்திலும் உடைய வல்லமையை காட்டினது போல இங்கே காண்பியும்ங்கறாங்க. He doesn't show nothing. He doesn't show nothing. He gets up and leaves. அவன் கேட்கும்போது பேசாம எழுந்து போறார், ஒண்ணும் காட்டல. They are saying, show your power in your hometown. உங்களுடைய சொந்த ஊர்ல காமியும்ன்றாங்க. He said, no need. I don't need to show my power. எது காட்ட வேண்டிய அவசியமே இல்ல போ. That's not his main driving motivation to heal people. It's the compassion in his heart. எல்லாருக்கும் காட்ட வேணும் என்பது அப்படிப்பட்ட ஒரு ஊக்கம் அவருக்குள்ள இல்லவே கிடையாது. அவர் மனதுருக்கத்தினால தான் எல்லாவற்றையும் செய்தார். And even the teaching is not to show off his great wisdom. அவருடைய போதனைகள் கூட அவருக்கு இருந்த பெரிய ஞானத்தை வெளிப்படுத்திக் கொள்ள அல்ல. He began to teach them because he had compassion on them. ஜனங்கள் மீது மனதுருக்கம் இருந்ததனால அவர்களுக்கு போதிக்க ஆரம்பித்தார். Because he knew what they need more than anything else is good teaching. எல்லாத்தை காட்டிலும் அவருக்கு தேவை நல்ல போதனை என்பதை அவர் அறிந்திருந்தார். And so he keeps teaching them. Verse 35 says it became late. 35ஆம் வசனம் சொல்லுகிறது, போதிச்சிட்டே இருந்தார், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, வெகு நேரம் சென்ற பின்பு. Then the disciples came to him and said, you are teaching long time, you know, this is a desolate place, it's become late, please send them away so that they can go and buy some food. அவங்க சொல்றாங்க, அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து இது வனாந்திரமான இடம், வெகு நேரமும் ஆயிற்று அப்படின்றாங்க. But then he said, you give them something to eat. அவர் சொல்றாரு, புசிப்பதற்கும் ஒரு இடத்துல ஒன்றுமில்லைன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா இவர் சொல்றாரு, நீங்க ஏதாவது கொடுங்க சாப்பிடுறதுக்குன்றார். This is the famous incident of the feeding of the 5,000. இங்கே தான் அந்த 5000 பேரை போஷிக்கிற அந்த சம்பவம் நடக்கிறது. Why did he feed the 5,000? ஏன் 5000 பேரை போஷித்தார்? To show his great power? தன்னுடைய மகாபெரும் வல்லமையை காட்டுறதுக்காகவா? No. இல்லை. You know, in fact, the disciples are saying, let's send them out, let them go get the food and come. சீஷர்கள் என்ன சொன்னா, அனுப்பிச்சிருவோம், போய் சாப்பிட்டுக்கிட்டு வரட்டும்ன்றாங்க.
He's saying, you give them something to eat. இவர் சொல்றாரு இல்ல நீங்க அவங்களுக்கு ஏதாவது கொடுங்க சாப்பிட. Why? ஏன்? I think Jesus was genuinely not wanting these people, probably tired by them. He doesn't want them to get up and go all the way with their families, get food. He compassionately, out of compassion, he wants to give them the food where they are. எல்லாரும் வெகு தூரம் வந்திருக்கிறாங்க, குடும்பம் எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துட்டு வந்திருப்பாங்க. இப்போ எல்லாரும் எந்திரிச்சு வெகு தூரம் போய் சாப்பிட்டுட்டு எப்படி வர்றது, வெறும் அப்பங்க வாங்குறதுக்காக எப்படி போறதுன்னு சொல்லிட்டு தான் இவர்களுக்கு நீங்க ஏதாவது கொடுங்கன்றார். And the disciples of course reply, how can we give so many people, 5,000 men, which means probably around 20,000 people including women and children. 5000 ஆண்கள் மட்டும் இருக்கிறாங்க, எல்லாரையும் சேர்த்தா பெண்களையும் பிள்ளைகளையும் சேர்த்தா கிட்டத்தட்ட 20,000 பேர் இருந்திருப்பாங்க. எப்படி இவ்வளவு பேருக்கு சாப்பாடு ஒழுங்கு பண்றதுன்றாங்க. They ask very sarcastically, shall we go and buy, in verse 37, shall we go and buy food for all these people? நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கன்னு அவர் சொன்னபோது அவர்கள் ரொம்ப ஒரு மாதிரி சொல்றாங்க, நாங்கள் போய் 200 பணத்துக்கு அப்பங்களை வாங்கி இவர்களுக்கு புசிக்கபடி கொடுக்க கூடுமோ என்கிறார்கள். Verse 38 Jesus says, okay, what do you have? 38ல இயேசு சொல்றாரு, உங்களிடத்தில் என்ன இருக்குன்றார். They say 5 loaves and 2 fish. அவங்க சொல்றாங்க 5 அப்பம் 2 மீன் இருக்கு. Then he said, make them sit down. அவர் சொல்றாரு எல்லாரையும் உட்கார வைங்கன்றார். And then he prays and he breaks that 5 loaves and 2 fish. அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஆசீர்வதிக்கிறார், அதை பிட்டு கொடுக்கிறார். And he feeds all of them. எல்லாரையும் போஷிக்கிறார். What we see in this is Jesus' great power many times. இதுல நிறைய நேரம் நம்ம இதை வாசிக்கும் போது என்னத்தை பார்க்குறோம், அவருடைய பெரிய வல்லமையை தான் பார்க்குறோம். Oh, he was able to feed 5,000 with 5 loaves and 2 fish. 5000 பேர் 5 அப்பம் 2 மீனை வச்சு போஷிச்சிட்டாராம். But what drove him to do that? ஆனால் அதை செய்ய அவருக்கு ஊக்கம் தந்தது என்ன? He didn't do it every time. எல்லா நேரமும் அதை பண்ணல. He didn't feed people every time, எல்லா நேரம் வந்தப்பெல்லாம் சாப்பாடு ஆக்கி. In fact, after this when they came back, he said, nothing doing. I'm not feeding you. இன்னும் அடுத்த நாள் திருப்பி வந்தாங்க, ஓசியில கிடைக்குமான்னு, முடியாதுன்ட்டாங்க. Some people take this for saying we should feed everybody. இந்த வசனத்தை வச்சிட்டு நிறைய பேர் அவர் போஷித்தார் நீ போஷிக்கிறியான்றாங்க. No, I want you to see that he was moved with compassion. He wanted to give them food. It's a very simple reason. மனதுருகினார், அதன் நிமித்தமாக அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க அவர் வாஞ்சித்தார். For him the miracle was no big deal. For us only the miracle was the big deal. நமக்கு தான் அந்த அற்புதம்லாம் பெருசு, அவருக்கு அந்த அற்புதம் ஒரு பெருசே கிடையாது. For him their condition, their state, that was so big. அவருக்கு அற்புதம் பெருசு இல்ல, அவருடைய நிலைமை, அவருடைய வருத்தமான அந்த நிலை, அவருடைய பசி, அவர்களுக்கு தேவை அப்படிங்கிறது தான் பெருசு.